Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிச்சாவரம் சுரபுன்னை காடுகளில் அரிய வகை பொன்னிற குள்ளநெறிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல என்விரான்மெண்ட்டில் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் சதுப்பு நில காடுகளுடைய பரப்பளவு வந்து 3000 ஏக்கர் பரப்பளவு. ஸோ இது எப்படி நம்மளுடைய டாபிக் கூட ரிலேட் ஆகும் அப்படின்னா, இந்த பிச்சாவரம் காடு வந்து ராம்சார் தளத்தில் ஒன்று. ராம்சார் அப்படிங்கிறது 1971ஆம் ஆண்டு ஈரான் நாட்டில் உள்ள ராம்சார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மாநாடு வந்து நடத்தி இருப்பாங்க February 2ஆம் தேதி. எதற்காக அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஈர நிலங்களை அல்லது சதுப்பு நிலங்களை கண்டறிந்து அதை பாதுகாப்பதற்காக தான் இந்த மாநாடை வந்து நடத்தி இருப்பாங்க. அதன் அடிப்படையில் அன்றிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர நிலங்களை வந்து பாதுகாத்திருக்காங்க. ஸோ எதற்காக இது பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த ஈர நிலங்களை நம்பி நிறைய உயிரினங்கள் வந்து உயிர் வாழும். ஸோ இந்த ஈர நிலங்களை நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த உயிரினங்கள் வந்து அழிவுக்கு உள்ளாயிரும். ஸோ அதற்காக தான் இந்த சதுப்பு நில காடுகளை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த அந்த ராம்சார் சைட்டு பார்த்தீங்கன்னா 2546. அதில் அதிக அளவு எந்த நாட்டில் இருக்குன்னா இந்த ராம்சார் தளங்கள் யூஎஸ்ல இருக்கு. 176 ராம்சார் இடங்கள் வந்து அறியப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து 2வது இடத்துல இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ராம்சார் இடங்கள் வந்து 144. 3வதாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய நாடான இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 94. அதுலேயுமே ஸ்டேட்ஸாக நம்ம பார்த்தோம்னா அதிக அளவில் ராம்சார் இருக்கக்கூடிய அந்த மாநிலம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 இடங்கள் வந்து அந்த ஈர நிலங்களாக கண்டறியப்பட்டு அது பாதுகாக்கப்படுகிறது. ஸோ தற்போது 94வதாக அறியப்பட்ட ஈர நிலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது பீகாரில் இருக்கக்கூடிய கொகாபில் லேக்கை தான் ரீசெண்டாக வந்து 94வது ராம்சார் சைட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பீகாரில் வந்து இது 6வது ஈரநிலம். ஸோ இது எதற்காக அப்படின்னா, இந்த கொஹாபில் லேக்கை நம்பி நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ஸ்மூத் கோட்டட் அட்டார், ஹெலிகாப்டர் கேட்ஃபிஷ் இது எல்லாமே இந்த உயிரினங்கள் எல்லாமே இந்த லேக்கை நம்பி உயிர் வாழ்றதுனால தான். ஸோ இந்த ஈரநிலம் அழிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ராம்சார் சைட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பில்டிங்ஸு எதையுமே இந்த இடத்துல வந்து கட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க.